முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஆலயங்கள் 2 என்பார் அருணகிரிநாதர். ஒன்று திருச்செங்கோடு, மற்றொன்று திருச்சி வயலூர். பல முனிவர்கள் அடியார்களுக்கு முருகப்பெருமான் அருளிய தலமாக விளங்குவதும் வயலூர் முருகன் கோயில்தான். வயலூர் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் எல்லாம் தந்தருள்வான் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள். வறுமை ஒழியும், திருமணம் விரைவில் நடக்கும் என்பது இங்கு பெரும் நம்பிக்கையாக உள்ளது. தோஷம் உள்ள பிள்ளைகளை இங்கு தத்து கொடுக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. வழக்கமாக குன்றின் மேல் குடியிருக்கும் முருகன் வயலூரில் குன்றில்லாத சமவெளியில் குடியிருக்கிறான். 9ஆம் நூற்றாண்டின் திருக்கோயில் இது. உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் என்று கல்வெட்டுகளும் ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன. இந்த தலத்தின் இறைவன் ஆதிநாத சுவாமி. அம்பாளின் திருநாமம் ஆதிநாயகி. இந்த தலத்தில் சக்தி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சர்ப்ப தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்கள் உள்ளன. இங்கே உள்ள சிவானரையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் தரிசித்து பிரார்த்தனை செய்தால் எதிர்ப்புகளெல்லாம் விலகும். முக்கியமாக திருமண தடை நீங்கும், கடன் தொல்லை தீரும். இம்மையில் இந்த பிறவியில் எல்லா சத்விஷயங்களையும் கிடைக்கப் பெறலாம் என்பது ஐதீகம். முருகனின் சிறந்த பக்தர்களில் ஒருவரான அருணகிரிநாதர் வழிபட்டு இரவா புகழை பெற்றார். இதுவே இந்த ஆலயத்தின் மகிமையை உணர்த்துவதாக உள்ளது. இந்த வயலூர் முருகனை நாம் வணங்கி வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும், வறுமை ஒழியும். திருமண வயதில் பிள்ளைகளின் திருமணம் விரைவில் நடக்கும். திருமணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கும். இவ்வூரை உறையூர், கூற்றத்து வயலூர், தென்கரை பிரமதேய நந்திவரம் மங்கலம், ராஜகம்பீரம் வளநாடு, மேலை வயலூர் என்று குறிப்பிடுகின்றனர். முருகப்பெருமானின் பெருமை சொல்லும் ஆலயமாக இது இருந்தாலும் ஆதியில் இது சிவாலயமாகவே உருவானது என்கிறது தல வரலாறு. காலமறியா காலத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாட சென்ற ஒரு சோழ மன்னன் இங்கிருந்த கரும்பு ஒன்றை ஒடிக்க வாளால் வெட்டினான். அப்போது ஒடிந்த கரும்பிலிருந்து இரத்தம் வடிந்தது. இதனால் பதறிய சோழன் வயலை தோண்டி பார்க்கையில் அங்கே ஈசன் லிங்கமேனியாக காட்சியளித்தான். அங்கேயே அவருக்கு ஆலயம் எழுப்பி ஆதிநாதர் என்று திருநாமமிட்டு வணங்கினான் என்று சொல்லப்படுகிறது.